சாந்தி. 5 நவம்பர் 2022 சிவ் பாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை அடிக்கடி எதை ஞாபகப்படுத்துகிறார்? தந்தை அடிக்கடி எதை ஞாபகப்படுத்துகிறார்? இரண்டாவது கேள்வி, எதை பலி கொடுக்க வேண்டும்? எதை பலி கொடுக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, எப்போது பிரத்யக்ஷ பலன், அதாவது உடனடி பலன் பெரியதாக கிடைக்கும்? எப்பொழுது பிரத்யக்ஷ பலன் அல்லது உடனடி பலன் பெரியதாக கிடைக்கும்? நான்காவது கேள்வி, யார் சுப சிந்தனையாளர்கள்? யார் சுப சிந்தனையாளர்கள்? அஞ்சாவது கேள்வி, தாயும் நீயே தந்தையும் நீயே என்று எப்பொழுது கூற முடியும்? தாயும் நீயே தந்தையும் நீயே என்று எப்பொழுது கூற முடியும்? fill in the blanks. ஃபர்ஸ்ட், இப்பொழுது டேஷ் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது டேஷ் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இரண்டாவது, டேஷ் இருங்கள் டேஷ் செய்யுங்கள். டேஷ் இருங்கள் டேஷ் செய்யுங்கள். மூன்றாவது, பரமாத்மா டேஷ் அவர் ஒருபோதும் பூஜாரியாக ஆகுவது இல்லை. பரமாத்மா டேஷ் அவர் ஒருபோதும் பூஜாரியாக ஆகுவது இல்லை. நான்காவது, நொடியில் சிலர்தான் வருகிறார்கள். கோடியில் சிலர்தான் வருகிறார்கள். கோடியில் சிலர்தான் வருகிறார்கள். ஏனென்றால் டேஷ். கோடியில் சிலர்தான் வருகிறார்கள் ஏனென்றால் டேஷ். அஞ்சாவது, பரந்த மனதுடன் இருப்பதினால் டேஷ் ஆகிவிடுகிறது. பரந்த மனதுடன் இருப்பதினால் டேஷ் ஆகிவிடுகிறது. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தை அடிக்கடி எதை ஞாபகப்படுத்துகிறார்? மன்மானே பவ, மத்தியாஜி பவ, வேற என்ன பவ? பாபா சொல்ல, தந்தை அடிக்கடி எதை ஞாபகப்படுத்துறாராம்? உங்களை திரும்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். இன்னைக்கு முரளில அடிக்கடி சொல்றார், நான் உங்களை எல்லாரையும் திரும்ப வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தான் பாபா அடிக்கடி ஞாபகப்படுத்துறார். இரண்டாவது, எதை பலி கொடுக்க வேண்டும்? நான் என்பதை பலி கொடுங்கள். இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் சொல்றோம் பார்த்துக்குங்க. இல்லையா? அந்த நான் என்பதை பலி கொடுங்க. அப்படியே வருதுன்னா கூட உள்ளுக்குள்ளார மாத்திக்கணும். என்ன மாத்திக்கணும்? நான் ஆத்மாதான் அப்படின்ற அந்த உணர்வு வரணும். மூன்றாவது கேள்வி, எப்போது பிரத்யக்ஷ பலன் பெரிதாக கிடைக்கும்? எப்பொழுது பிரத்யக்ஷம் அப்படின்னா உடனடியான பலன் பெரியதாக கிடைக்கும்?
ம்? எந்த குழந்தைகள் பரந்த மனம் கொண்டு சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யக்ஷ பலன் பெரியதாக கிடைக்கும். எந்த குழந்தைகள் பரந்த மனம் கொண்டு சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியான பலன் பெரியதாக கிடைக்கும். 4வது, யார் சுப சிந்தனையாளர்கள்? காரணத்தை நிவாரணமாக யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சுப சிந்தனையாளர்கள். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. உடனே காரணத்தை நம்ம என்ன பண்ணணும்? நிவாரணமா மாத்திடணும். அவங்கதான் சுப சிந்தனையாளர்கள். 5வது கேள்வி, தாயும் நீயே தந்தையும் நீயே என்று எப்பொழுது கூற முடியும்? எப்பொழுது சுயம் பரமாத்மா வந்து நம்முடைய கர்ம கணக்கு, நம்முடைய முழு கர்மங்களின் கணக்கை முடிக்கிறாரோ, முழு கர்மங்களின் கணக்கை முடிக்கிறாரோ அப்போதுதான் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று கூற முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், இப்போது டேஷ் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சுகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2வது, டேஷ் இருங்கள் டேஷ் செய்யுங்கள். தூய்மையா இருங்கள் ஞானத்தை தாரணை செய்யுங்கள். 2 வார்த்தை சொன்னார் இல்லையா பாபா? தூய்மையா இருக்கணும், ஞானத்தையும் தாரணை செய்யும். தூய்மையாக இருங்கள் ஞானத்தை தாரணை செய்யுங்கள். 3வது, பரமாத்மா டேஷ் அவர் ஒருபொழுதும் பூஜாரியாக ஆகுவது இல்லை. பரமாத்மா எப்பொழுதும் பூஜைக்குரியவர். அவர் ஒரு பொழுதும் பூஜாரி ஆகுவது இல்லை. 4வது, கோடியில் சிலர்தான் வருகிறார்கள். கோடியில் சிலர்தான் வருகிறார்கள் ஏனென்றால் டேஷ். கோடியில் சிலர்தான் வருகிறார்கள் ஏனென்றால் லட்சியம் மிக உயர்ந்ததாகும். லட்சியம் மிக உயர்ந்ததாகும். 5வது, பரந்த மனதுடன் இருப்பதினால் டேஷ் ஆகிவிடுகிறது. பரந்த மனதுடன் இருப்பதினால் மண் கூட தங்கம் ஆகிவிடுகிறது. அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.